கிட்டத்தட்ட 25 வருஷம் பேக்கரியை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது எனக்கு. வேறு எந்த தொழிலும் போகணுன்ற ஒரு ஈடுபாடே இல்லை எனக்கு. பேக்கரி. என்னோடய பேர் வந்துட்டு கிருஷ்ணமூர்த்தி. நான் வந்துட்டு வண்டலூர் கொலப்பாக்கத்தில் வந்துட்டு பேக்கரி வச்சுருக்கேன். 2013 வந்தோம். பெரிய பாப்பா பேர் வந்து கஜலட்சுமி. அவள் பேர்லேயே கடையை ஆரம்பித்தோம், கஜலட்சுமி பேக்கரி ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லி. பையன் பேர் வந்துட்டு கோகுல். லாஸ்ட் பாப்பா பேர் வந்துட்டு ராஜலட்சுமி. என் பேர் கிருஷ்ணமூர்த்தி, ஒய்ஃப் பேர் வந்துட்டு ஜெயந்தி. அதனால் மூர்த்திங்கிற பேர் எடுத்துகிட்டு கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு ரொம்ப பேர் கூப்பிடுவாங்க. காலையில் வந்துட்டு 5 o'clock 5:30க்கு எழுந்திருவோம். அதுக்கப்புறமா கடைக்கு பார்த்து ஒரு 6:30 ஆகிடும். வீடும் கடையும் வந்துட்டு தனித்தனியாக பார்க்க முடியல. ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லாருமே இருக்கிறோம். அதை வந்துட்டு நான் இருக்கிற இடத்துல என் ஒய்ஃப் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்கிற இடத்துல குழந்தைங்க இருக்காங்க. கடையும் வீடும் தனித்தனியாக தெரியல, எல்லாமே ஒன்றா தான் தெரியுது. என்னோடய சின்ன பாப்பா ராஜலட்சுமி வந்துட்டு ஏதாவது தேவை இருந்தால் ஓடி வருவா. அவள் வரும்போதே கொஞ்சம் யோசிச்சிட்டே இருப்பான், இது என்ன எடுக்க போகிறாளோ என்ன செய்ய போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு முறையும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்போது என் மனசுக்குள்ளே இருக்குமே தவிர பட் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொன்னால் அப்பா கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து பணம் கட்டுறாரு, இதனால் நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மோட்டிவ்லேயே படிப்பாங்களோ, அதனால் படிப்பை கோட்டு விட்ருவாங்களோன்னே சொல்ல மாட்டேன். நல்லா படிங்க அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு வந்துடுவாங்களோ. நமக்கு வருமானம் வருது வரல, படிக்க வைக்கிறோம் படிக்க வைக்கல, எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு வந்துட்டு அந்த நிதானங்கள் தேவை. மெயினாக என்ன ஒன்றுனா கொஞ்சம் கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். சில்லறை கொடுக்கலன்னா ஒரு பிரச்சனை வரும், காசே கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்துட்டு 200 கொடுத்துட்டு நான் 500 கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தே இருக்க மாட்டாங்க, நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டுலாம் சண்டை போட்டிருக்காங்க. எல்லாமே யூஸ்வலாக நடந்திருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது. இப்போ நம்ம கியூஆர் கோடு வந்ததுக்கு அப்புறமா சில்லறையில் சார் கொஞ்சம் கியூஆர் பண்ணுறீங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸில் சவுண்டு வந்துடுது. நம்ம அதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய வேலை கிடையாது. கஸ்டமர் கேர் கால் பண்ணுறம்போது வந்துட்டு உடனே தமிழுக்கு போது நான் வந்துட்டு நான் என் கம்ப்ளைண்ட் சொன்ன உடனே வந்து அட்டன் பண்ணுறாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 10-11 கடை பண்ணியாச்சு. அதனால் நல்லதோ கெட்டதோ கஷ்டப்படுவோம். கேட்குறவங்க கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க, சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க. நமக்கு நேரம் வர வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தானே ஆகணும். நானாக என்னை பொறுத்த வரைக்கும் என் வீட்டுக்காரை பொறுத்த வரைக்கும் நான் ஜெயிச்சிருக்கேன், என்னை பொறுத்த வரைக்கும் என் வீட்டுக்காரி ஜெயிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஒய்ஃப் ரொம்ப பிடிக்கும், இருக்கும் மேலே பிடிக்கும். அந்தளவுக்கு லவ் பண்ணியிருக்கேன், லவ் பண்ணிகிட்ருக்கேன், லவ் பண்ணுவேன். இதுவே என் லைஃப்பில் ஒரு பெரிய ஜெயிப்பு தான். இது தவிர வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். பேக்கரியெல்லாம் நமக்கு வாழ்வாதாரம் வேணுன்றதுக்கோசரம் நான் செஞ்சுக்கிட்டோம். ஆனால் வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்தது. அதனால் அந்த வாழ்க்கையை நம்ம தான் வாழ்கிறோம். அதனால் நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் என் வாழ்க்கையை. எந்த கஷ்டமும் கிடையாது, நல்லாயிருக்கேன்.